சூப்பர் ஸ்டார் லோகேஷ் கனகராஜன் இயக்கத்தில் உருவாகும் கூலி திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தன் இசையில் உருவாகும் இப்படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. இப்படத்தின் டைட்டில் டீசர் ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் இம்ப்ரெஸ் செய்தது. எனவே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் பல மடங்கு உயர்ந்தது. லோகேஷ் மற்றும் ரஜினி என இருவரின் ஸ்டைலிலும் இப்படம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த ஆண்டு ரஜினிகாந்த் தலைவர் 171 படத்திற்கு பிறகு நடிப்பிலிருந்து ஓய்வு பெறுவார் என சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது வந்த தகவலின்படி ரஜினி சார் தொடர்ந்து படங்களில் நடிக்க இருப்பதாகவே தெரிகின்றது. இந்த தகவல் ரஜினி ரசிகர்கள் உட்பட சினிமா ரசிகர்கள் அனைவரையும் குஷியில் ஆழ்த்தியுள்ளது. இதையடுத்து கூலி படத்திற்கு பிறகு ரஜினி நடிக்க போகும் படம் பற்றி தற்போதே ரசிகர்கள் பேச தொடங்கிவிட்டனர். ரஜினி சார் மற்றும் நெல்சன் கூட்டணியில் கடந்த ஆண்டு வெளியான ஜெயிலர் படத்தின் 2ஆம் பாகத்தில் தான் ரஜினி சார் அடுத்ததாக நடிக்க உள்ளார் என கடந்த சில மாதங்களாகவே செய்திகள் வந்தன. எனவே கண்டிப்பாக கூலி படத்திற்கு பிறகு ரஜினி சார் ஜெயிலர் 2 படத்தில் தான் நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் எதிர்காலத்தில் ரஜினியை வைத்து ஒரு படம் எடுக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதை போல மாரி செல்வராஜ் பேசினார். இதனையடுத்து சங்கர் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருப்பதாகவும் சமீபத்திய பேட்டியில் சங்கர் பேசியுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.